இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளுமே ஒட்டுமொத்தமா அரச குறை கூறியதன் மூலம் அல்லது கூறுவதன் மூலம் அது விஜய்க்கு சார்பான ஒரு குரலாகத்தான் இருக்கு. அது அப்படி பாக்குறீங்களா இல்ல திமுகவுக்கு எதிரான குரல்னு பாக்குறீங்களா? திமுக எதிரான குரல், அது விஜய்க்கு சார்பான குரலா இல்லையா? திமுகவுக்கு எதிரான குரல் எல்லாமே விஜய்க்கு சார்பான குரல் நீங்க எப்படி எடுத்துக்குவீங்க? வாய்ப்பு இல்லையா? எப்படி திமுகவை நீங்க எதிர்க்காம எப்படி அண்ணா திமுக அரசியல் பண்ண முடியும், இல்ல பிஜேபி அரசியல் பண்ண முடியும்? சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்குங்க, அதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. அப்ப அதை ஹைலைட் பண்றதுதான் ஒரு எதிர்கட்சியோட வேலை. ஹைலைட் பண்றாங்க, அது தவறு ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்ட நீதி பரிபாலனத்துக்குள்ள போய் சிக்குது. இனிமேல் அது கோர்ட் தான் டிசைட் பண்ணும். அதுக்கடையிலே வீடியோ பதிவுகள் எல்லாம் போட்டு கவர்மெண்ட் தங்கள் தரப்பை அவங்க என்னன்னு விளக்கி சொல்லிட்டே வராங்க. இதுல இதுதான் தவறு அதுதான் தவறுன்னு சொல்லாம ஒட்டுமொத்தமா சில தவறுகள் இருக்குல்ல, அது எல்லாருக்கும் தெரியும்ல. தமிழ் சமுதாயத்தின் பேர்ல தவறு இருக்கா இல்லையா? நடிகர் பின்னாடி ஓடுறீங்க. எத்தனை பேர் பேட்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு விஜய் தான் கடவுள்னு.